பெறா பதிவேடுகளில் நிலை அறிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? நிலை அறிக்கை அப்படின்றது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்து, பொறுப்பு இதெல்லாம் வச்சு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். இதை ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து வியாபாரத்தோட நிதிநிலையாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முழுமை பெறா பதிவேடுகளில் செகண்ட் சாப்டர் என்ன? நிலையறிக்கை படிவம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். பொறுப்புகள், சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியும். பற்பல கடனீந்தோர் பற்றுல வருவாங்க. செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு பற்றுல வரும். கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள் பற்றுல வரும். வங்கி மேல்வரை பற்றுல வரும். முதல், அதாவது நம்ம அதை கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுவோம்ல, அதை தான் முதல் இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் எப்படின்னு சம் போடுறப்ப சொல்லித்தரேன்ப்பா. சொத்துக்களில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கை ரொக்கம் வரவு, வங்கி ரொக்கம் வரவு, பற்பல கடனாளிகள் வரவு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு வரவு, சரக்கிருப்பு வரவு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள் வரவு. நிலை சொத்துக்கள் அப்படின்னா நம்மக்கிட்ட நிலையாக இருக்கும் தெரியுமா, அதுதான் நிலை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அறைகலன், இயந்திரங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே நிலை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு 6 கவனிங்க. சாந்தி என்பவரின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புகள் பின்வருமாறு. விவரம்: பெறுதற்குரிய மாற்று சீட்டு 6000, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 4000, இயந்திரம் 60,000, அறைகலன் 10,000. இந்த சைடு பாருங்க, பற்பல கடன் நீந்தோர் 25,000, சரக்கிருப்பு 45,000, கடனாளிகள் 70,000, ரொக்கம் 4,000. 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கையை தயாரித்து அந்நாளைய முதலை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஆன்சர் போடுவோமா? ஆன்சர்னு தெளிவாக எழுதணும். எக்ஸாமில் எழுதிட்டு சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மெட்டில் படிவம் படித்தோம் தெரியுமா, அந்த படிவம் வச்சு தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம். பொறுப்புகள், சொத்துக்கள்னு சொல்லிட்டு காலம்ஸ் ஓப்பன் பண்ணோம். பொறுப்புகளில் என்னென்ன வரும்? கொஷினை பார்த்து சொல்லுங்கள். பற்பல கடன் நீந்தோர் வரும். அடுத்தது செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு வரும். வேறு ஏதாச்சும் வருமா? வேறு எதுவுமே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் ரொக்கம் சொத்துக்களில் வந்துடும். சரக்கிருப்பு சொத்துக்களில் வந்துடும். கடனாளிகள் சொத்துக்களில் வந்துடும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்துக்களில் வந்துடும். இயந்திரம் நிலை சொத்து, அதனால் சொத்தில் வந்துடும். அறைகலன் நிலை சொத்து, அதனால் சொத்துக்கள் சைடு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சொத்துக்கள் சைடு உள்ளதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ரொக்கம் எவ்வளோ இருக்குது? 4000. அப்போ 4000 ப்ளஸ் சரக்கிருப்பு 45,000 இருக்குது. ப்ளஸ் கடனாளிகள் எவ்வளோ இருக்குது? 70,000 இருக்குது. அதுக்கப்புறம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 6000 இருக்குது. அதுக்கப்புறம் இயந்திரம் 60,000 இருக்குது. அறைகலன் 10,000 இருக்குது. இப்போ 1,95,000 இருக்குது. அதே இப்போ பொறுப்புகள் சைடு பாருங்களே, 25,000 ப்ளஸ் 4,000 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 29,000. அப்போ சொத்துக்கள் சைடு தான் அதிகமாக இருக்குது, பொறுப்புகள் சைடு கம்மியாக இருக்குது. அதனால் 1,95,000 இருந்து 29,000 லெஸ் பண்ணணும். பண்ணால் வர்றது தான் 1,66,000. இதுதான் முதல். அதை இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அவ்வளோதான்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.